ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இணை வதைக்கும் வஞ்சகனே பார்ட் 4. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். புகை மண்டலமாக மாறியிருந்த அந்த அறைக்குள் துப்பாக்கி வெடித்த சத்தம் காலத்தின் சக்கரத்தையே ஒரு நொடி நிறுத்திவிட்டது போலிருந்தது. செவிகளை செவிடாக்கும் அந்த சத்தத்தை தொடர்ந்து ஒரு பலமான முழங்கல் சத்தமும் உடலொன்று தரையில் விழும் ஓசையும் கேட்டது. நிலா தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். சில நொடிகள் கழித்து மெதுவாக புகைக்கு நடுவே தன் கண்களை திறந்து பார்த்தபோது அவளது கால்கள் நடுங்கின. அந்த தோட்டா பாய்ந்தது நிலாவின் மீதோ விக்ரமின் மீதோ அல்ல. விக்ரமுக்கு முன்னால் ருத்ரனின் ஆட்களில் ஒருவன் நின்றிருந்தான். அவன் மீதே அது பட்டது. அவன் தரையில் விழுந்து கிடந்தான். ருத்ரன் தன்னுடைய இறுதி மூச்சு வரை துல்லியமாக குறிவைக்க தெரிந்தவன்தான். ஆனால் அவனது காயத்திலிருந்து வெளியேறிய இரத்தம் அவனது பார்வையை மறைக்க இலக்கு லேசாக தப்பியிருந்தது. டே கதிர், அவளை தொடாதீங்கடா, அவ என் பொண்டாட்டி என்று தரையில் விழுந்த ருத்ரன் மயக்கத்திலும் கர்ஜித்தான். அந்த மரண வழியிலும் தன்னை வஞ்சித்த நிலாவை காக்க துடித்த அவனது அந்த முரட்டுத்தனமான ஆதிக்க காதல் அங்கிருந்த எல்லோரையும் உரைய வைத்தது. விக்ரம் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு நிலாவின் கையை பலமாக பற்றி இழுத்தான். நிலா, டைம் இல்லை, கிளம்பு. இவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே இங்கே இருந்தா நம்ம 2 பேரையும் இவங்க ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க. சோவா, சீக்கிரம் கிளம்பலாம் என்றான் விக்ரம். ஆனால் நிலா தன் கையை பற்றி கொண்டிருந்த விக்ரமை பார்த்தாள். பிறகு தரையில் போராடி கொண்டே தன்னை மட்டுமே விரித்து பார்த்து கொண்டிருக்கும் தன் கணவன் ருத்ரனை பார்த்தாள். அவளது மனதில் பழிவாங்கிவிட்டோம் என்ற நிம்மதிக்கு பதிலாக அடையாளம் தெரியாத ஒரு கொடூரமான வலி நெஞ்சை குடைந்தது. ஆனால் அவளது கால்கள் விக்ரமுடன் சேர்ந்து ஜன்னல் வழியே வெளியே பாய தொடங்கின. விக்ரமும் நிலாவும் அந்த நள்ளிரவு இருட்டில் ஏற்கனவே தயாராக இருந்த ஒரு காரில் ஏறி தப்பினர். கார் மாவட்ட எல்லையை கடந்து அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. காரின் பின்சீட்டில் அமர்ந்திருந்த நிலா தன் கைகளை பார்த்தாள். ருத்ரனை காயப்படுத்திய போது அவளது கையில் ஏற்பட்ட அந்த கரை நக கணக்களில் உறைந்து போயிருந்தது. அவளது நெஞ்சில் இன்னும் அந்த சம்பவத்தின் சத்தம் எதிரொலித்து கொண்டே இருந்தது. குற்ற உணர்ச்சியும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நிலா, நீ பண்ணதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பாராட்ட வேண்டிய விஷயம் நிலா என்றான் விக்ரம் காரை செலுத்தி கொண்டே. கண்ணாடியின் வழியே அவளை பார்த்து, சட்டத்தால் தண்டிக்க முடியாத அந்த மாஃபியா மிருகத்தோட ஆட்டத்துக்கு நீயே ஒரு நல்ல முடிவை கட்டிட்ட. இப்போ உன் அப்பாவும் சேஃப், நீயும் சேஃப். இனிமே நீ பயப்படாம வாழலாம் நிலா. உனக்கு எப்போவுமே நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று விக்ரம் சொல்லு. விக்ரம் என்று நிலா கரகரப்பான குரலில் கூப்பிட்டாள். அவ நல்லா தானே இருப்பான், அவளுக்கு எதனா ஆகிடுமா என்று கேட்க விக்ரம் லேசாக நக்கல் புன்னகை செய்தான். நீ இறக்குனதை பார்த்தா டவுட் தான். இன்னும் சொல்லப்போனால் 1% கூட சான்ஸ் இருந்தால் நினைக்கிறேன். எனிவேஸ், நீ வரி பண்ணிக்காது. அவன் ஒரு கிரிமினல், அவனுக்கு இதுதான் கரெக்டான முடிவு என்று சொல்ல விக்ரமின் வார்த்தைகள் நிலாவுக்கு எந்த ஒரு நிம்மதியையும் தரவில்லை. மாறாக அவளது நெஞ்சுக்குள் ருத்ரனின் அந்த ஒற்றை வாக்கியம் அவளுக்குள் பெரும் போரையை நடத்தியது. நீ இல்லாம இந்த ருத்ரனுக்கு எந்த சாம்ராஜ்யமும் வேண்டாம், இந்த உயிரும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, இறுதி வரைக்கும் நான் கூட இருக்கணும் என்ற அவனுடைய வார்த்தை இறுதியாக கூட போராடி கொண்டு இருக்கையில் கூட எனக்காக அவன் பேசினானே, நிலாவை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னானே என்ற அவன் வார்த்தைகள். அவள் அவனை கொடூரமாக வெறுத்தாள் என்பது உண்மைதான். ஆனால் அவளது வாழ்க்கையையே தன் பிடிக்குள் வைத்திருந்த அந்த அரக்கனின் வீழ்ச்சி இன்று அவளை பெரிதும் காயப்படுத்தியது. நிலா மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தது. இது நிச்சயம் ருத்ரனுக்காக என்று அது அவளுக்கே தெரியும். இப்படியே நாட்கள் ஓடின. 3 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. நிலா இப்போது தன் தந்தை மாணிக்கத்துடன் அண்டை மாநிலத்தில் ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் வசித்து வந்தாள். விக்ரம் அவளுக்கு புதிய அடையாளத்தையும் பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்திருந்தான். மாணிக்கம் உடல்நலம் தேறி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். நிலாவும் தன்னுடைய கல்லூரி மேல் படிப்பை தொடங்கிவிட்டாள். எல்லாமே சாதாரணமாக திரும்பியது.
ஆனால் நிலாவின் உலகத்தில் மட்டும் ஏதோ ஒன்று முற்றிலும் உடைந்திருந்தது. அதை அவளும் உணர்ந்திருந்தாள். அவள் இரவில் தூங்கும்போது ருத்ரனின் அந்த அடர்ந்த காந்த கண்களும் அவளது முரட்டுத்தனமான முத்தங்களும் அவளை கனவிலும் உலுக்கின. இத்தனை நடந்தும் தன் கழுத்தில் இருக்கும் ருத்ரன் கட்டிய அந்த மஞ்சள் கயிற்றை அவளால் கழற்றவே முடியவில்லை. அதை தொடும்போதெல்லாம் ருத்ரனின் இரும்பு விரல்களின் ஸ்பரிசம் அவளுக்குள் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பை ஏற்படுத்தியது நினைவுக்கு வரும். அது வெறுப்பா அல்லது காதலா என்று பிரித்தறிய முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு அவளது உயிருடன் கலந்திருந்தது. அன்று ஒரு நாள் மாலை நிலா கல்லூரியில் இருந்து வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த சாலை மிகவும் அமைதியாக இருந்தது. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு கருப்பு நிற ஜீப் மிகவும் மெதுவாக வரும் சத்தம் கேட்டது. அந்த டயர்களின் சத்தம் நிலாவின் இதய துடிப்பை சற்றென்று நிறுத்தியது. அவளது உடல் முழுக்க ஒரு அறியாத நடுக்கம் பரவியது. அவள் பயத்துடன் மெதுவாக திரும்பி பார்த்தாள். ஆனால் அங்கு அவள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. மாறாக அந்த ஜீப்பில் இருந்து இறங்கியது விக்ரம் ஐபிஎஸ். அவன் சாதாரணமான உடையில் இருந்தான். முகத்தில் ஒருவித பதற்றமும் அவனுக்குள் தெரிந்தது. நிலா, ஒரு பேட் நியூஸ் என்றான் அவள் அருகே வந்து. என்ன விக்ரம், என்னாச்சு என்றாள் நிலா. அது ருத்ரனுக்கு ஒன்றும் ஆகலை நிலா, அவன் நல்லா இருக்கான். அந்த ஆப்ரேஷனில் அவன் பிழைச்சிட்டான். 3 மாதமாக கோமாவில் இருந்தவன் போன வாரம் தான் கண்ணை முழிச்சிருக்கான். இப்போது அவன் சாம்ராஜ்யம் முழுசையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே திருப்பி கொண்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லை நிலா, அவன் இப்போது உன்னை தான் தேடிட்டு இருக்கான். இந்த முறை அவனோட ஆட்டம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் போல என்றான் விக்ரம் பயத்துடன். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. அந்த விதியே தோற்றுப்போகும் அளவிற்கு அவனது பிடிவாதமும் அவளது மீதான அவனது காதலும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறது என்று நிலா உணர்ந்தாள். அன்று இரவு நிலாவால் தூங்கவே முடியவில்லை. வீட்டின் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் பூட்டிவிட்டு தன் தந்தை அறையில் உறங்குவதை உறுதி செய்துவிட்டு தன் படுக்கையில் வந்து அமர்ந்தாள். ஜன்னல் வழியே வீசிய காற்று அவளுக்குள் ருத்ரனின் சிகரெட் புகையின் வாசனையை கொண்டு வருவது போல ஒரு மாயை ஏற்பட்டது. திடீரென அவளது அறையின் விளக்குகள் அனைத்தும் அணைந்தன. ஒட்டுமொத்த வீடும் காரிருளில் மூழ்கியது. நிலா பயத்தில் கத்த முற்பட்டாள். அப்பா! ஆனால் அடுத்த நொடியே ஒரு பெரிய இரும்பு போன்ற பலமான கை அவளுடைய வாயை மூடியது. மற்றொரு கை அவளது இடுப்பை வளைத்து அவளை படுக்கையோடு சேர்த்து அழுத்தியது. அந்த இருட்டிலும் அவளது முகத்திற்கு மிக அருகில் ஒரு ஜோடி கண்கள் மின்னுவதை அவளால் பார்க்க முடிந்தது. அந்த மூச்சுக்காற்றின் வெப்பம், அந்த உடலின் வாசனை அவளுக்கு மிக நன்கு பழக்கமான ஒன்று. அந்த உருவம் மெதுவாக அவளது வாயிலிருந்த தன் கையை எடுத்தது. ஆனால் அவளது கழுத்தில் தன் கையை லேசாக பதித்தது. அவளின் காதருகே குனிந்த அந்த மனிதனின் தடினமான கரகரப்பான குரல் கிசுகிசுத்தது. என்ன நிலா, உன் புருஷன் செத்துட்டான்னு நினச்சி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க போல. ஆனால் பாரு, இந்த ருத்ரனோட டிக்ஷனரியில் டைம்ன்ற வார்த்தை தான் இல்லைன்னு நினச்சியா? மரணங்கிற வார்த்தை கூட கிடையாதுடி. நீ அதை இறக்குனப்போ கூட எனக்கு வலிக்கல. ஆனால் பாரு, நான் மறந்தா கூட அது உன்னை எப்போவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் என்று அவள் ஏற்படுத்திய காயத்தின் வடுவை அவளிடம் காட்டினான். ஒவ்வொரு நாளும் எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சுனடா. என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த முதல் பரிசை பார்த்துட்டேன். இப்போ உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சிருக்கேனே என்றான் ருத்ரன். அவன் அறையில் ஒரு சிறிய டார்ச் லைட்டை ஆன் செய்தான். அந்த ஒளியில் ருத்ரன் தன் சட்டையை கழற்றினான். அவனது அடிவயிற்றில் நிலா ஏற்படுத்திய காயத்தால் உருவான தழும்பு கருப்பாக அவளை மிரட்டியது. ஆனால் அதைவிட நிலாவை மிரள வைத்தது அவனது கையில் இருந்த மற்றொரு பொருள். அவனது கையில் ஒரு கூர்மையான பொருளும் அவளது தந்தை மாணிக்கத்தின் நனைந்த துண்டு ஒன்றும் இருந்தது. இப்போ சொல்லு நிலா, இந்த நரகத்தில் இருந்து நீ தப்பிக்க போறியா, இல்லை நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இப்போ பதில் சொல்ல போறியா என்று கூறி அவளது முகத்தை உற்று பார்த்து வளைத்த புன்னகை ஒன்றை உதிர்த்தான். ஆனால் பாரு, எனக்கு உன் அளவுக்கெல்லாம் பரிசு கொடுக்க தெரியாது என்று சொல்ல நிலாவிற்கு குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. அந்த காரிருள் அறையுள் ருத்ரனின் அடிவயிற்றில் இருந்த வடு
நெருப்பு பிழம்பாய் நிலாவின் கண்களை சுட்டெரித்தது. அவளது கைகள் நடுங்கின. அவனது கையில் இருந்த தன் தந்தையின் துண்டு மாணிக்கத்திற்கு ஏதோ ஆபத்து என்பதை தெளிவாக உணர்த்தியது. ருத்ரனின் அந்த ஆபத்தான வளைந்த புன்னகைக்கு முன்னால் நிலாவின் ஒட்டுமொத்த தைரியமும் காற்றில் பறந்து சாம்பலாய் மாறியது. ருத்ரன், ப்ளீஸ், என் அப்பாவை என்ன பண்ணுன்னு ப்ளீஸ், அவரை ஒன்றும் பண்ணிடாத. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு உன் மேலே இருந்த கோவம் தான். நான் பண்ணது தப்பு தான் ருத்ரன். நீ எது பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ப்ளீஸ், அப்பாவை எதுவும் பண்ணாத என்று நிலா அவனது சட்டையை பிடித்து குலுக்கி கெஞ்சினாள். அவளது கண்ணீர் துளிகள் ருத்ரனின் மார்பில் விழுந்து திரித்தன. ருத்ரன் அவளது இரு கைகளையும் தன் ஒரே கையால் பற்றி அவளது தலைக்கு மேலே கொண்டு வந்து வைத்தான். அவனது இரும்பு பிடி முன்னை விட இன்னும் பலமாக, இன்னும் முரட்டுத்தனமாக இருந்தது. ஏய், இப்போ மட்டும் எதுக்கடி இந்த தவிப்பு? 3 மாசத்துக்கு முன்னாடி என் ரூம்ல என் நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டே எனக்கு கொடுத்த பத்தியா ஒரு காயம்? இந்த தவிப்பு அப்போ எங்கடி போச்சு என்ற ருத்ரனின் குரல் நள்ளிரவின் சப்தத்தை கிழித்து கொண்டு சேரியது. அவன் அவன் கையில் வைத்திருந்த பொருளை கீழே இறக்காமல் அவளை உற்று பார்த்தான். அதன் குளிர்ந்த முனை அவளது சூடான கன்னத்தை தொட்டது. நிலா கண்களை மூடிக்கொண்டாள். உன் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. அவன் பக்கத்தில் தூங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் நீ இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் இல்லை சத்தம் போட நினைச்சாலும் அடுத்த நொடி அங்க என்று சைகை செய்து காட்ட அவள் கலங்கிய கண்களுடன் ருத்ரனை பார்த்து இறைஞ்சினாள். ருத்ரன் உடனே தன் கையில் இருந்த பொருளை கீழே போட்டுவிட்டு நிலாவின் முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். அவளது மூச்சுக்காற்று அவளது உதடுகளில் சுட்டெரித்தது. அவள் அவனுக்கு துரோகம் செய்தாள் என்ற கோபம் இருந்தாலும் அவளது இந்த அழகும் அவளுடைய வாசமும் அவனை இன்னும் பைத்தியமாக்கி கொண்டிருந்தது. அது எப்படிடி என்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கட்டின தாலியை மட்டும் ஏண்டி இன்னும் கழுத்தில் வச்சிருக்க என்று கேட்டுக்கொண்டே அவளது கழுத்தில் இருந்த அந்த மஞ்சள் கயிற்றை தன் விரல்களால் சுருட்டினான். நிறுத்து ருத்ரன், இது உனக்காக ஒன்றும் கிடையாது, என் அப்பாக்காக. அவர் கவலைப்படுவார், அதனாலதான் என்று நிலா பொய் சொல்ல முயன்றாள். பொய் சொல்லாதடி என்று கத்திய ருத்ரன் அவளது உதடுகளில் தன் உதடுகளை மென்மையாக பதித்தான். அது அன்பான முத்தம் இல்லை, அது அவளது துரோகத்திற்கான தண்டனையாகவும் அவளை தனதாக்கிக் கொள்ள துடிக்கும் ஆதிக்க காதலின் வெளிப்பாடாகவும் இருந்தது. அந்த நொடியில் நிலாவின் மனம் முழுவதும் குழப்பத்தில் சிக்கியது. அவளை அறியாமலேயே அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அதே சமயம் அவளது இதயம் ருத்ரனின் அந்த அசாத்தியமான ஈர்ப்புக்கு அடிமையாக தொடங்கியது. பின் அவளை விட்டு விலகி எழுந்த ருத்ரன் தன் முகத்தை துடைத்து கொண்டு கம்பீரமாக நின்றான். கதிர் என்று லேசான குரலில் கூப்பிட்டான். அடுத்த நொடி கதவை திறந்து கொண்டு கதிரும் அவனது ஆட்களும் உள்ளே வந்தனர். அவர்கள் ஏற்கனவே மாணிக்கத்தை தூக்கி கொண்டு வந்திருந்தனர். அப்பா என்று நிலா அலறிக்கொண்டு படுக்கையில் இருந்து எழுந்தாள். நிலா, இவங்க யாருமா என்று மாணிக்கம் பயத்தில் நடுங்கிக் கொண்டு கேட்டார். ருத்ரன் நிலாவை பார்த்து ஒரு சவாலான பார்வை பார்த்தான். விடியர்த்து கொள்ள நாம நம்ம கோட்டைக்கு போகணும். நீயோ உன் அப்பாவோ என் கூட வரீங்க. இனிமே இந்த ருத்ரனோட சாம்ராஜ்யத்தில் இருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ ஒரு கைதி நிலா, இந்த ருத்ரனோட கைதி. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். போய் வண்டியில் ஏறு என்று சொல்லிவிட்டு முன் சென்றான். விடியற் காலை நேரத்தில் ருத்ரனின் கருப்பு நிற ஜீப் மீண்டும் அந்த வெள்ளை நிற அரண்மனைக்குள் நுழைந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு அதே நரகத்திற்குள் நிலா அடியெடுத்து வைத்தாள். ஆனால் இந்த முறை அவளது தந்தை அவளோடு கைதியாக வந்திருந்தார். மாணிக்கம் அரண்மனையின் ஒரு கீழறையில் காவலில் வைக்கப்பட்டார். நிலா நேராக ருத்ரனின் பிரம்மாண்டமான அறைக்கு இழுத்து செல்லப்பட்டாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் ருத்ரன் கதிரை பார்த்து, டேய் கதிர், அந்த விக்ரம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா என்று கேட்டான். அண்ணே, அவன் இன்னும் மெயின் சிட்டியில் தான் இருக்கான். உங்களை மாரியப்பன் கிட்ட காட்டி கொடுத்ததுக்காக ஏதோ அவனுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு தகவல் வந்துச்சுனா என்றான் கதிர். ருத்ரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனுக்கு ப்ரொமோஷன் இல்லடா, அவன் செஞ்சதுக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது. ஆனால் அதை நான் சும்மா சாதாரணமாக தரமாட்டேன். என் பொண்டாட்டியை கதிகாலங்க வச்சதுக்கும் நம்ம சாம்ராஜ்யத்தை அழிக்க நினச்சதுக்கும் அவனுக்கு ஒரு விசித்திரமான தண்டனை.
காத்துக்கிட்டு இருக்கு என்றான் ருத்ரன். அடுத்த நாள் மதியம் நிலா தன் அறையுள் அழுது கொண்டிருந்த போது கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே நுழைந்தது வேறு யாரும் இல்லை, கதிர்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த பயபக்தி இந்த முறை இல்லை. அவனது கையில் ஒரு ரகசியமான ஃபைல் இருந்தது. அவன் சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு நிலாவின் அருகில் வந்தான். ஹனி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் ரகசியமான குரலில். நிலா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன கதிர், நீயும் என்ன மிரட்ட போறியா என்று கேட்க, இல்லை இல்லை அண்ணி, நான் உங்களுக்கு உதவதான் போறேன் என்று சொல்ல நிலா அதிர்ச்சியோடு கதிரை பார்த்தாள். ருத்ரனின் வலது கரமாக அவனது நிழலாக இருக்கும் கதிர் இப்படி பேசுவதா என்ற குழப்பம் அவளுக்குள் எழுந்தது. என்ன அண்ணி அப்படி பார்க்குறீங்க? ருத்ரன் அண்ணன் கோமாவில் இருந்த அந்த 3 மாசத்துல இந்த சாம்ராஜ்யத்தை நான் தான் தாங்கி பிடிச்சேன் தெரியுமா? ஆனால் அண்ணன் கண்ணை திறந்த உடனே இன்னும் ஒரு வேலைக்கார மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவரை காயப்படுத்தின உங்களை பழி வாங்காம இன்னும் உங்கள் காலடியிலே கிடக்காரு. ஒரு பொண்ணுக்காக தான் சாம்ராஜ்யத்தை அடக்கி வைக்கிற ஒருத்தன் நமக்கு தலைவனாக இருக்க தகுதியே கிடையாது தானே அண்ணி என்றான் கதிர் கோபத்துடன். அவனது கண்களில் துரோகத்தின் வெறி மின்னியது. அவன் தன் கையில் இருந்த ஃபைலை நிலாவிடம் கொடுத்தான். இதில் ருத்ரன் அண்ணாவோட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் அவரோட ரகசிய கடங்குகள் எல்லாத்தோட விவரமும் இருக்கு. இதை அந்த போலீஸ்கிட்ட, அதான் அந்த விக்ரம் கிட்ட கொடுத்து அண்ணனை ஒட்டுமொத்தமாக முடக்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏன் உங்ககிட்ட வந்தேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு வேணும் அண்ணி. உங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னா நீங்கள் என் கூட கை கோர்த்தாகணும் என்று சொல்ல நிலா அந்த ஃபைலை பார்த்தாள். ருத்ரனை அடிக்க அவளுக்கு கிடைத்த 2வது வாய்ப்பு இது. ஆனால் அவளது உள்மனது இந்த முறை ருத்ரனுக்காக ஏனோ லேசாக தவித்தது. அவனது அந்த முரட்டுத்தனமான காதல் அவளுக்குள் ஒரு விசித்திரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது என்னவோ உண்மைதான். அவள் நிமிர்ந்து பார்க்க கதிர் இவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான். உடனே நிலா கண்களை மூடி நிதானப்படுத்தி கொண்டு, ஓகே கதிர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கும் ருத்ரனுக்கும் நடுவில் இருக்க இந்த பகையை நானும் தீர்த்தாகணும். அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்ல கதிர் சிரித்து கொண்டே, அப்போது வேலை முடிஞ்சது தான் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். இப்படியே நேரம் சென்றது. அன்று இரவு ருத்ரன் தன் அலுவலக அறையில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். அவனது நெஞ்சில் கதிரின் துரோகத்தை பற்றியோ அல்லது விக்ரமின் பிளானை பற்றியோ எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவனது சிந்தனை முழுவதும் நிலாவின் மீதே நிலைத்திருந்தது. அப்போது நிலா மெதுவாக அவனது அறைக்குள் நுழைந்தாள். அவளது கையில் கதிர் கொடுத்த அந்த ரகசிய ஃபைல் இருந்தது. ருத்ரன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன நிலா, இந்த டைமில் ஏர் ரூம்க்கு வந்திருக்க? வழி மாறி வந்துட்டியா என்ன? இந்த முறையும் இல்லை இத்தனா கொண்டு வந்திருக்கியா என்று நக்கலாக கேட்டான். நிலா நேராக அவனது மேசையின் முன்னால் வந்து நின்றாள். அவளது கைகள் நடுங்கின. அவள் அந்த ஃபைலை ருத்ரனின் முன்னால் தூக்கி போட்டாள். அவன் என்னவென்றவாறு அவளை பார்க்க, இந்த வாட்டி என்ன நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறது உண்மை. ருத்ரன், உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட நிழல்னு நீ நம்புகிற கதிர் இருக்கான்ல, உனக்கு முதுகில் குத்த பிளான் பண்ணியிருக்கான். இந்த ஃபைலை வச்சு உன்னை விக்ரம் கிட்ட காட்டி கொடுக்க பார்த்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அவள் என்கிட்டே ஹெல்ப் கேட்குறான் என்றாள் நிலா உரத்த குரலில். ருத்ரன் அந்த ஃபைலை பார்த்துவிட்டு பிறகு நிலாவை பார்த்தான். அவனது முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை. மாறாக ஒரு பயங்கரமான புன்னகை விரிந்தது. அவன் மெதுவாக எழுந்து அவள் அருகே வந்தான். நிலா, நிலா, கதிர் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும்டி. ஆனால் அந்த ஃபைலை அவன் உன்கிட்ட கொடுத்து என்னை அழிக்க சொன்னப்போ இதாண்டா சான்ஸுன்னு நீயும் யூஸ் பண்ணிக்காம அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க பார்த்தியா? அங்கே தாண்டி ருத்ரனோட காதல் ஜெயிச்சிருக்கு என்று கூறி அவளை இறுக்கமாக கட்டி அடைத்தான். அதே வினாடி அந்த கீழே இருந்த அறையின் பெரிய கண்ணாடி ஜன்னலை உடைத்து கொண்டு ஒரு கார் பாய்ந்து வந்தது. காருக்குள் இருந்தது கதிர் மற்றும் மதுரை மாரியப்பனின் ஆட்கள். அவர்கள் அந்த அறையை நோக்கி தாக்குதல் நடத்த தொடங்கினர். ருத்ரன் நிலாவை தன் உடலால் மூடிக்கொண்டு தரையில் சாய்ந்தான். ஆனால் அந்த புகைக்கு நடுவே கதிர் தன்னுடைய கையில் இருந்த பொருளை நிலாவை நோக்கி குறிவைத்து சொன்னான்.
டேய் ருத்ரா, என் பிளானை உன்கிட்ட சொன்ன இந்த சிறுக்கிய முதல்ல போகட்டும் என்று சொல்லிவிட்டு தன் ஆயுதத்தை பயன்படுத்தினான். கதிரின் தாக்குதலில் இருந்து நிலா தப்பிப்பாளா? ருத்ரன் நிலாவை காப்பாற்றுவானா? கதிரின் துரோகம் வெற்றியடையுமா? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.